புதுக்கோட்டை அருகே திருமயத்தில் இபிஎஸ் அணியினரின் கடையை திமுகவினர் அடித்து நொறுக்கிய சம்பவத்தில் பெண் உள்ளிட்ட 3 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பைரவர் கோவில் அருகே இபிஎஸ் அணியைச் சேர்ந்த கௌரி என்பவர் பெட்டிக்கடை வைத்து நடத்தி வருகிறார். அவருக்கும் அப்பகுதியைச் சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளரின் சகோதரருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் பைரவர் கோவில் அருகே திமுக பிரமுகரும் புதிதாக ஒரு கடையை திறந்துள்ளார். இதனால் இரு தரப்புக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. நேற்று திமுக ஒன்றிய செயலாளர் திரு சரவணன் தனது அடியாட்களுடன் வந்து கௌரியின் கடையை அடித்து நொறுக்கினர். அதை தடுக்க முயன்ற கௌரி உள்ளிட்ட 3 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடையிலே இருக்க விட மாட்டேங்கிறாங்க சார். இன்னைக்கு உங்களை எரிச்சு இந்த கடையோட மூடி அப்படியே உங்கள் சகாப்தத்தை முடிச்சாருன்னு சொல்லிட்டு திமுக ஒன்றிய சரவணன், லட்சுமணன், அந்த சிவராமன், அவர் பையன் விஜயகார்த்திகன், இந்த குமரேசன் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு எங்களை வந்து அடின்னு அடித்து கடையெல்லாம் நொறுக்கி நாசம் பண்ணி கடையில் என்னடி சரக்கு வாங்க காசு வச்சுருக்கியா நீ, இன்னைக்கு ஒன்றையவே சூறையாட தாண்டி வந்திருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் அடித்து இன்னும் ராடால அடிக்கிறார் சார். அடித்து என்னை மிதிச்சு என்னை ரோட்டில் தள்ளிட்டாங்க சார். எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணும் சார்.